அனைவருக்கும் காலை வணக்கம். பெட்டி டிவியின் பத்திரிகை நேர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் நமது செய்தி வாசிப்பாளர் கஜிதா. வணக்கம் கஜிதா. வணக்கம் டிலக்ஷி. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக என்ன காணப்படுகின்றது பார்த்தோமானால், ஜனாதிபதியாக அனுர பதவியேற்பு எளிமையான முறையில் நிகழ்வு, வெளிநாட்டு தூதுவர்களும் ராஜதந்திரிகளும் பங்கேற்பு என்ற தலைப்பினூடாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சத்திய பிரமாணம் தொடர்ந்து முப்படை தளபதிகள் புடைசூழ நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விசேட உரையாற்றினார். தனது ஆட்சியில் ஜனநாயகத்தை சிறந்த முறையில் பாதுகாப்பதாகவும் அவர் வாக்களித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 42.31% வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாண நிகழ்வு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது, பிரதமர் விலகல், அமைச்சரவை கலைந்தது, 4 பேரை கொண்ட இடைக்கால அமைச்சரவை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் 4 பேர் கொண்ட இடைக்கால அமைச்சரவை ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அதே நேரம், இடைக்கால அமைச்சரவையை அமைத்ததும் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக, பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவேன், சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிப்பத்தையும் மதிக்கின்றேன். தேர்தலை நடத்துவதும் அரசியல் தலைவரை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் அல்ல. எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன். அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சவால் மிக்க பொருளாதார சூழலை கொண்ட நாட்டையே பொறுப்பேற்க உள்ளேன் என்று செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக, சவாலை வென்றெடுப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவேன், நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்த பலமான சட்டங்கள், உலகத்துடன் இணைந்த பயணம், மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் கலாச்சாரம், பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுர உரை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தி, நாட்டின் ஜனநாயகத்திற்காக எனது உச்சளவிலான அர்ப்பணிப்பினை எனது பதவி காலத்தில் வெளிக்காட்டுவேன் என புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக, புதிய ஜனாதிபதியுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆர்வமாக இருக்கின்றேன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ற தலைப்பினூடாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால், இலங்கை இந்திய மக்களினதும் பிராந்தியத்தினதும் நலனுக்காக எமக்கிடையே பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்க புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலாக இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, வேறு கட்சிகளை சேர்க்க மாட்டோம், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காபந்து அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே முன்னுரிமைக்குரிய நடவடிக்கை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அடுத்த செய்தியாக, அனுரவின் இடத்துக்கு லக்ஷ்மண் நிபுணர் ஆட்சி வர்த்தமானி வெளியீடு என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தி 10ஆம் பக்கத்தில் காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக, மிகவும் எளிமையாக நடந்த ஜனாதிபதியின் பதவியேற்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் நேற்று திங்கட்கிழமை பதவியேற்றார். நேற்று முற்பகல் 10 மணி அளவில் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் நியமனம் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக, ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கினால் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். அபிவிருத்தி, பொருளாதாரம், சுங்கம், நவீனப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளில் நந்திக சனத் தேர்ச்சி பெற்றவர் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, நல்ல விடயங்கள் என்றால் அனுரவுக்கு ஆதரவு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் நல்ல விடயங்களுக்கு தமது ஆதரவை வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது.
அடுத்த கட்டம் வீரகேசரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக 4 அமைச்சர்களுடன் அமைச்சரவை கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியாக 4 அமைச்சுக்களை உள்ளடக்கிய அமைச்சரவை ஸ்தாபிக்கப்படும், ஓரிரு நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்படும், ஒட்டுமொத்த வாக்காளருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட கடமைப்பட்டுள்ளோம் என தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அணி ஒரு சின்னம் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் பகிரங்க அழைப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் 11 காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக இனமத பேத கருத்துக்களற்ற பிரச்சார மேடைகள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பாராட்டு என்ற தலைப்பினூடாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியாக இலங்கையில் நடைபெற்று முடிந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியானதும் நியாயமானதுமாக நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்த ஜனாதிபதி அனுர என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்படி முப்படை தளபதிகள், பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் பதில் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருடன் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக 35 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்ற தலைப்பிலூடாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியாக நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 லட்சம் தகுதி பெற்ற வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. இதன்படி 20.54% ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக மற்றவரின் குழந்தைக்கு சுமந்திரன் சாணக்கியன் தங்கள் முதல் எழுத்தை கொடுக்க பார்க்கின்றனர். விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கில் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் கூட வாக்களித்துள்ள நிலையில் தாங்கள் சொல்லித்தான் சஜித்துக்கு வடக்கில் வாக்களிக்கப்பட்டுள்ளதாக சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் கூறுவது மற்றவரின் குழந்தைக்கு இவர்கள் தங்கள் முதல் எழுத்தை கொடுக்க பார்ப்பது போன்றது என யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக பாதுகாப்பு செயலராக ARVs மார்ஷல் சம்பத், பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவிரத்ன என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடமைகளை பொறுப்பேற்றதும் பல்வேறு முக்கிய பதவிகளில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளார். அதன்படி பாதுகாப்பு செயலாளராக ஓய்வு பெற்ற ARVs மார்ஷல் சம்பத் துய்கொந்த நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக முன்னாள் பிரதானி சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக புதிய ஜனாதிபதி வந்ததால் பதவி விலகல்கள் தொடர்கிறது என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக சீன இலங்கை நல்லுறவை விரிவுபடுத்த விரும்புகின்றேன், ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சீன இலங்கை நல்லுறவு மேலும் விரிவுபடுத்துவதற்கு விரும்புவதாகவும் பாரம்பரிய நட்புறவை கொண்டு செல்வதை இலக்காக ஒன்றிணைத்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக சமஷ்டி தீர்வினை நோக்கி நகர்ந்தால் அனுரவுக்கு ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் 11 காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் இறுதி செய்தியாக பாராளுமன்றத்தை சில தினங்களில் கலைப்பேன், கண்டியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன், இன்னும் ஓரிரு நாட்களில் பாராளுமன்றத்தை கலைப்பேன், மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய ஆட்சி செய்யுமாறு மகாநாயக்க தேரர்கள் வழங்கியுள்ள பணிப்பினை அர்த்தமுடையதாக்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது. இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன. அடுத்த செய்தியாக அரசியல் வாழ்விலிருந்து விடைபெறுகின்றேன், முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக பணியாற்றிய அலி சப்ரி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவிற்கு கொண்டுவர உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன.
அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகின்றது. கௌரவமான அரசியல் கலாச்சாரம் தொடர வேண்டியது அவசியம் என்ற தலைப்பினூடாக ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது. அதன் விரிவான செய்தியாக பார்த்தோமானால், இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 42.31% வாக்குகளை பெற்று இவர் ஜனாதிபதியாகியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுமூகமான முறையில் அதிகாரத்தை கைமாற்றுவதற்கு இணங்கியதுடன் மக்களின் தீர்ப்பை மதித்து உடனடியாகவே அதற்கான நடவடிக்கையை எடுத்திருந்தார். தேர்தல் ஆணைக்குழுவானது அனுரகுமாரவின் வெற்றிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க தனது பதவியில் இருந்து விலகியதுடன் புதிய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அவர் மக்களின் ஆணைக்கு இணங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்கின்றேன். இலங்கை எனும் அன்புக்குரிய குழந்தையை சவால் மிகு தொங்கு பாலத்தினூடாக நான் இதுவரை பாதுகாத்து கொண்டு வந்தேன். தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்ப தொங்கு பாலத்தினூடாக கொண்டு வர முடியும் என நம்புகின்றேன் என்று தெரிவித்திருந்தார் என்று ஆசிரியர் தலையங்கத்தினூடாக செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது இது கால வரையிலான சூழலில் இருந்து மாற்றம் ஒன்று ஏற்படுமாறு தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால், தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க சகல பிரஜைகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காதவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப போவதாகவும் உறுதி அளித்திருக்கிறார். அதேவேளை இந்த ஆழமான நெருக்கடியை ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு தனியாளோ தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை. நான் மந்திரவாதி அல்ல. இந்நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகன் என்று முன்பே சொல்லிவிட்டேன். அறிவையும் திறமைகளையும் உள்வாங்குவதுடன் நாட்டை வழிநடத்துவதற்கான சிறந்த முடிவுகளை எடுப்பது எனது முக்கிய பணியாகும் என்று பதவி பிரமாணத்தின் பின் ஆற்றிய உரையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் எங்கள் வெற்றியின் அளவு மற்றும் உள்ளடக்கம் பற்றி எங்களிடம் நல்ல யோசனை உள்ளது. எனது பதவி காலத்தில் எனது பணியை ஆதரிக்காத அல்லது நம்பாத மக்களுக்கு அவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது எனது இலக்காக இருக்கிறது. அதை நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்றும் புதிய தலைவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியே தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளை பார்த்தோமானால், நியூசிலாந்து வீழ்த்தி டெஸ்ட் 3ஆம் இடத்தில் இலங்கை என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. விரிவான செய்தியாக, காலி சர்வதேச விளையாட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை 63 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட இலங்கை ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 தொடக்கம் 2025 சுழற்சிக்கான அணி நிலையில் 3ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்த வெற்றியுடன் முக்கிய சாம்பியன்ஷிப் புள்ளிகளை பெற்றுக் கொண்ட இலங்கை தற்போது அணிகளின் நிலைகளில் முதல் 2 இடங்களில் உள்ள இந்தியாவுக்கும் நடப்பு உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவுக்கும் சவால் விடக்கூடிய நிலையை அடைந்துள்ளது. நியூசிலாந்துடனான வெற்றியுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தனது 8வது போட்டியில் 4வது வெற்றியை ஈட்டிய இலங்கை தற்போது 50% புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றது. 2வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அத்தியாயத்தில் உப சாம்பியனான இந்தியா பங்களாதேஷுடனான வெற்றியுடன் 71.67% புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது. உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வெற்றி கொண்டு உலக சாம்பியனான ஆஸ்திரேலியா 62.50% புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. இதேவேளை நியூசிலாந்துக்கு எதிரான 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட தொடரிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த நாட்டில் நடைபெற்றுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் இலங்கை முழுமையாக வெற்றி பெற்றால் அதிகபட்சமாக 69.23% புள்ளிகளை பெற்று இலங்கை இறுதிப் போட்டிக்கு முன்னேற வாய்ப்புள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் இன்று உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது பாலஸ்தீன ஜனாதிபதியுடன் இந்திய பிரதமர் சந்திப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது இந்தியா பாலஸ்தீன இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தினர் என்று செய்தி காணப்படுகின்றது. அடுத்த பத்திரிகையான தமிழ் மிரரின் பேப்பரை பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. பொறுப்பினை ஈடேற்றுவேன், பதவி பிரமாண விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக, நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதற்காக என்னிடம் கையளிக்கப்பட்ட பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த
அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது இந்த தேர்தலில் தோற்றால் இனிமேல் போட்டியிட மாட்டேன், ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால், இந்த தேர்தலில் தோற்றால் இனிமேல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போது துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக ஜனாதிபதியின் செயலாளர் நியமனம் என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் செயலராக சனத் நந்திக குமாரநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனால் நியமிக்கப்பட்டுள்ளார். சனத் நந்திக குமாரநாயக்க கல்வி பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆவார் என்ற செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது, முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி அபார ஆட்டம், 63 ஓட்டங்களால் வீழ்ந்தது நியூசிலாந்து என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, நியூசிலாந்துக்கு எதிராக காலியில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பிரபாத் ஜெயசூரியவின் சிறப்பான பந்து வீச்சின் உதவியுடன் இலங்கை 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு சாதகமான காலி விளையாட்டரங்கில் இலங்கை அணி ஈட்டிய 26வது வெற்றி இதுவாகும். மேலும் நியூசிலாந்து இந்த மைதானத்தில் அணிந்த தொடர்ச்சியான 5வது தோல்வி இதுவாகும். இந்த வெற்றி மூலம் 2 போட்டிகள் கொண்ட ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை 1-0 முன்னிலை பெற்றுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக சபாநாயகர் வாழ்த்து என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது. இலங்கையை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயகவு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன உத்தியோகபூர்வ வாழ்த்து செய்தியினூடாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த பத்திரிகையாக தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது, நான் மாஜாஜால மந்திரவாதி அல்ல, பதவியேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, நான் ஒரு மேஜிக்காரன் அல்ல, நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை. ஆற்றல்கள் இருக்கின்றன, ஆற்றாமைகளும் இருக்கின்றன, நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன, அறியாத விடயங்களும் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்துவற்றை ஒன்று திரட்டி மிகச் சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் என ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக மைத்திரி அதிரடி அறிவிப்பு என்ற தலைப்பிலுள்ள செய்தி காணப்படுகின்றது. எந்த ஒரு தேர்தலிலும் தான் இனிமேல் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தேர்தலில் களமிறங்காவிட்டாலும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உத்தேசித்துள்ளதாக மைத்திரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, சமஷ்டி தீர்வுக்கு ஒத்துழைக்க தயார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, தமிழ் ஒரு தனி தேசம், அதன் இறைமையை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமையை அடையாது என்ற உண்மையை தெற்கிலே மாற்றத்துக்கு ஆணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும். அதேவேளை சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ் தேசிய முன்னணி ஒத்துழைக்க தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, பிரதமர் ராஜினாமா என்ற தலைப்பிலுள்ள செய்தி காணப்படுகின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா திங்கட்கிழமை ராஜினாமா செய்து தனது ராஜினாமா கடிதத்தை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு அனுப்பி வைத்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அமைச்சரவை கலைந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, அமைச்சரவை நியமனம் பாராளுமன்ற கலைப்பு, தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக, தற்காலிக பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 10 நாட்களிலேயே பொது தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்று காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, மத்திய மாகாண ஆளுநர் ராஜினாமா என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநரின் சட்டத்தரணி லலித் ஜூ கமகே ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் அலுவலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணம் மற்றும்
கண்டியின் அனைத்து அம்சங்களிலும் சிறப்பும் அறிவும் அனுபவம் கொண்ட கண்டியில் வசிக்கும் மூத்த அரசியல்வாதிகள் இருவரில் ஒருவர் மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மிகவும் நம்பகரமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது. தமிழின் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஜனாதிபதி செயலாளராக நந்திக குமாநாயக்க என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக புதிய ஜனாதிபதி செயலாளராக கலாநிதி நந்திக சரத் குமாநாயக்க நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக வினாத்தாள் கசிவு பணிப்பாளர் கைது என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சை வினாத்தாள்களில் வினாக்கள் வெளியாகிய சம்பவம் தொடர்பில் மகரகமவில் உள்ள தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரினால் தரம் 5ஆம் புலமை பரீட்சை வினாத்தாளில் சில வினாக்கள் வெளியாகியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 57 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக பாதுகாப்பு செயலராக சம்பத் துய்யகொந்தா என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் HS துய்யகொந்தா நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக முதலாவது முஸ்லிம் பெண் அறிவிப்பாளர் காலமானார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதன் விரிவான செய்தியாக இலங்கை வானொலியில் செய்தி வாசித்த முதல் முஸ்லிம் பெண் செய்தி வாசிப்பாளரும் தொலைக்காட்சியில் செய்தி வாசித்த முதல் முஸ்லிம் பெண் அறிவிப்பாளரும் என்ற பெருமை பெற்ற ஆயிஷா ஜுனைதீன் காலமானார். இறக்கும்போது அவருக்கு 72 வயது. முஸ்லிம் சேவை முதல் பணிப்பாளர் AV கபீர் சிபாஸில் முதலாக பிஞ்சு மனம் சிறுவர் நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பு பெற்று சிலாபம் மாதம்பை பழைய நகரிலிருந்து வானொலிக்கு பிரவேசித்து முஸ்லிம் சேவையில் முதல் பெண் தயாரிப்பாளரானார். தொடர்ந்து பௌதி நிற அறிவிப்பாளரான இலங்கை வானிலை செய்தியில் வாசித்த முதல் முஸ்லிம் பெண் செய்தி வாசிப்பாளரும் இவர் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலர் ரவி என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதன் விரிவான செய்தியாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அமைப்பின் உபசரத்து 52 வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக DWRB செனவிரத்னர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக புதிய ஜனாதிபதி தலதா மாளிகையில் வழிபாடு என்ற தலைப்பிலுள்ள செய்தி காணப்படுகின்றது. புதிதாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையில் திங்கட்கிழமை தரிசித்து ஆசி பெற்றார். தலதா மாளிகை வளாகத்தில் வந்தடைந்த ஜனாதிபதியை தலதா மாளிகையின் தியவடன நிலைமை நிலங்க தேல பண்டார சம்பிரதாய முறைப்படி வரவேற்றார். பின்னர் தலதா மாளிகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் சித்பிரீத் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள விசேட பார்வையாளர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு ஒன்றையும் ஜனாதிபதி பதிவிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேடி லால் காந்தவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக பிரதமர் ராஜினாமா அமைச்சரவை கலைந்தது ஆளுநர்களும் பதவி துறப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. இதை விரிவாக பார்ப்போமானால் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட ஆளுநர்கள் 5 அவர்களின் பதவிகளை நேற்று ராஜினாமா செய்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. இவை அனைத்தும் இன்றைய தமிழன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன. அடுத்த செய்தியாக கடற்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்பு என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கடற்தொழிலுக்காக சென்றிருந்த நபர் ஒருவர் படகில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அராலி மத்தி வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பேரானந்தம் சிதம்பரம் நாகராஜா 53 வயது உடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை அராலியிலிருந்து தனியாக கடற்தொழிலுக்கு சென்றுள்ளார். அவ்வாறு சென்றவர் திங்கட்கிழமை காலை வரையில் திரும்பாததால் அப்பகுதியினர் தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது அவரது சடலம் பொன்னாலை கடல் படகில் கரையொதுங்கி இருந்ததை அவதானித்துள்ளனர். சடலத்தின் வாயில் காயம் ஒன்று காணப்பட்டிருக்கின்ற நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. இவை அனைத்தும் தமிழ் மிரர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன. இன்றைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம். நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் லெக்ஷிகா ரவிச்சந்திரன், கஜிதா திருநாவுக்கரசு. வணக்கம்.